ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க. அவங்க எனக்காக நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன, இது வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி என்னோடய பட்ஜெட் பிளானில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக பூ தான் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு பூ நிறைய விளையும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு பூ, காய்கறி இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்துட்டு எங்கள் ஊரில் நிறைய விளையும். ஆக்சுவலி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு தமிழ்நாட்டோட மினி ஹாலந்து அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அங்கே பூ விளைச்சல் வந்துட்டு நிறைய இருக்கும். எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு நிறைய பூ வந்துட்டு அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய கட்டாத பூவும் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு பூ எப்படி கட்டுறது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால அவங்க அப்படியே உதிரி பூவாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்துட்டு எல்லா பூவுமே கட்ட தெரியும். ஸோ எனக்கு மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி எல்லா பூவும் கொண்டு வந்திருந்தாங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ வந்துட்டு ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். இதுலேயே நல்ல ஒயிட்டாக இருக்கிற முல்லைப்பூவும் இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த க்ரீனாக இருக்கிற பூ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அது வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஃபுல்லாக அம்மா வந்து வீட்டிலேயே செடி, தக்காளி செடி வளர்த்துறாங்க. அதில் ஃபுல்லாகவே காய்ச்சது இந்த தக்காளி ஃபுல்லாகவே. வீட்டு முன்னாடி ஒரு கொஞ்சமாக ஒரு வீட்டு தோட்டம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு தக்காளி வந்து நிறையவே விளைஞ்சிருந்தது. தக்காளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய தக்காளியாக இருந்தது. அதனால தனியாக பிரித்து வச்சுருந்தேன். ஸோ இவ்வளோ தக்காளியும் எங்கள் வீட்டில் அம்மா வச்சுருக்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொய்யாக்காய் வந்துட்டு இதுவுமே எங்கள் வீட்டில் உள்ள மரத்தில் காய்ச்சது. அதனால எனக்கு அதை பறிச்சுட்டு வந்திருக்காங்க. நிறைய திங்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி அது பெரிய மரம், நிறைய காய் இருக்கும். பட் அம்மா வந்துட்டு கம்மியாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் மட்டும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு அம்மா வீட்டில் வளர்த்துறாங்க. அதில் இப்போ தான் செடியில் வந்து கத்திரிக்காய் வந்து இப்போ தான் பூ பிஞ்செல்லாம் விட்டுருக்கு போல். அதனால் ஒன்று மட்டும் பறிச்சுட்டு வந்தாங்க. இந்த மற்ற கத்திரிக்காயெலாம் வந்துட்டு பக்கத்தில் பெரியம்மா வீட்டு தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்குமே வந்துட்டு பெரியம்மா அவங்க தோட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம் தான். இந்த எலுமிச்சம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி காய் எவ்வளவா காய்க்கலை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சீசன் அப்போ லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய லெமன் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வாட்டி 3 லெமன் தான் கொண்டு வந்திருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டில் வளர்த்துற சுரக்காய் செடியில் காய்ச்ச சுரக்காய். வீட்டில் என்ன காயெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து வீட்டில் அம்மா போடலை. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் தோட்டத்தில் இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியெல்லாம் அம்மா வந்துட்டு கடையிலே வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அவரைக்காய். நான் வந்துட்டு இந்த அவரைக்காய் எங்கள் ஊரில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். வேறு எங்கேயுமே நான் இந்த அவரைக்காய் பார்க்கல. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த பயிர் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு மொச்சப்பயிறு. இப்போது சீசன் அப்படிங்கிறதுனால அம்மா வந்துட்டு மொச்சப்பயிரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே அம்மா வந்து தோட்டத்திலேயே வந்துட்டு மொச்சப்பயிறு, தட்டம்பயிறு, அப்புறம் பாசிப்பயிறு இதெல்லாம் தோட்டத்திலேயே போட்டுருவாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு அவங்க எதுவுமே பண்ணலை தோட்டத்தில். ஸோ வாங்கிட்டு தான் வந்தாங்க. அதே மாதிரி மாங்காவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 மாங்காய் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாங்காய் வந்துட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது வந்துட்டு என் குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய். இங்கே வந்துட்டு நீல மிளகாய் கிடைக்கும்ல, எனக்கு இந்த மாதிரி குண்டு மிளகாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய். இதுவுமே வந்துட்டு வீட்டில் வச்சது தான். பாவக்காய் வந்துட்டு ஒரே ஒரு செடி வச்சுருக்காங்க. அது படர்ந்து நிறைய காய்க்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுலேருந்தும் எனக்கு வந்துட்டு காய் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா. எனக்கு வந்துட்டு எவ்ரி டைம் வரும்போது வீட்டிலேருந்து மசாலா வந்து அரைச்சி கொண்டு வந்துடுவாங்க. அவங்க மொத்தமாக அரைச்சி வச்சுருப்பாங்க. வரும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஏன்னா நான் மொத்தமாக வச்சுருந்தா பூச்சி பிடிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை, மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு வீட்டு முன்னாடி வச்சுருக்காங்க. வீட்டு முன்னாடி இருக்கிற கீரை. இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் பறிச்ச கீரை. ஸோ 2 கீரையும் தனித்தனியாக கொண்டு வந்திருக்காங்க. வீட்டில் விளைஞ்சது, அதே மாதிரி தோட்டத்தில் விளைஞ்சது. இது 2யுமே தனித்தனியாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கீரையை வந்துட்டு நான் மேக்ஸிமம் பசங்களுக்கு சட்னி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா இந்த கீரை வந்துட்டு ஸ்டொமக்கில் புண்ணு இருந்தது, இல்லை வாயில் ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னா அதுக்கெலாம் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை எப்போவுமே எனக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப மணமாக இருக்குது. எனக்கு இங்கே வாங்குகிற கருவேப்பிலையை விட ஊர்லேருந்து கொண்டு வர கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை வந்துட்டு எப்போவுமே நிறைய கொண்டு வந்துடுவாங்க.
நானுமே வந்துட்டு கருவேப்பிலை சட்னி வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ சட்னியெல்லாம் வைக்கும்போது கருவேப்பிலை சட்னியா இருக்கட்டும், இல்ல தக்காளி சட்னியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு கருவேப்பிலை வந்து நெறைய வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கருவேப்பிலை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்துட்டு மொச்சப்பயிறு. அங்கேயே கொஞ்சம் உரிச்சு அத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அங்கேயே உரிச்சுட்டு அந்த பஸ்ல அவ்ளோ ஹீட்ல வந்தனால கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூண்டு. எப்பவுமே எனக்கு பூண்டு வந்துட்டு அம்மா ஊர்லேருந்து தான் கொண்டு வருவாங்க. இந்த வாட்டி 2 கிலோ பூண்டு வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைமுமே பூண்டு எனக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த டைமும் பூண்டு வந்துட்டு எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, தேங்காய். இது எல்லாமே எங்க வீட்டு மரத்தில காய்ச்ச தேங்காய். ஆ கிட்டத்தட்ட ஒரு 10, 12 தேங்காய்க்கு மேல வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு இது கண்டிப்பா 1 மந்த்துக்கு மேலேயே வரும். ஸோ எனக்கு வந்துட்டு தேங்காய்க்கு வந்துட்டு இனி ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா எங்க வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா என்ன குழம்பு வச்சாலும் தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தேங்காய் எப்பவுமே நெறைய கொண்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, வெங்காயம். வெங்காயம் வந்துட்டு இது மொத்தமாவே வந்துட்டு ஒரு 5 கிலோ வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 5 கிலோ வெங்காயம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெருசு பெருசா இருக்கு பார்த்தீங்களா? இது மொத்தமாவே வந்துட்டு ஆ ரூ. 150 தான் இந்த வெங்காயம். 5 கிலோ வெங்காயமே ரூ. 150 தான். அப்போ 1 கிலோ பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 30 தான் இந்த வெங்காயம். எங்க ஊர்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, வெங்காயம் வந்துட்டு மொத்தமா 10, 10 கிலோவா போய் வெங்காயம் மார்க்கெட்ல வாங்கிப்பாங்க. ஸோ 10 கிலோ வாங்கி எனக்கு 5 கிலோ, அம்மாக்கு 5 கிலோ அப்டி பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலி அம்மா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்த வெங்காயம் காலி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு ஜெப்டோல ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த வெங்காயம் வந்துட்டு எனக்கு ரூ. 30 1/4 கிலோ வெங்காயம் ரூ. 30ன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். பாருங்க அது எவ்ளோ குட்டி குட்டியா இருக்கு. அம்மா கொண்டு வந்திருக்கிறது எவ்ளோ பெருசு பெருசா இருக்கு பாருங்க. ஊர்ல 1 கிலோ வெங்காயம் ரூ. 30. ஆனா இங்க 1/4 கிலோ வெங்காயமே ரூ. 30 வருது. ஸோ அதனால எப்பவுமே நான் வெங்காயம் வந்து வாங்க மாட்டேன். ஒரு எமர்ஜென்சிக்காக வாங்கி வச்சேன். அதுக்குள்ள அம்மாவே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, பெரிய வெங்காயம். இதுவுமே 5 கிலோ ரூ. 100 அப்டின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி 10 கிலோ வாங்கிட்டு அம்மாக்கு 5 கிலோ, எனக்கு 5 கிலோ அப்டி பிரிச்சு வச்சுட்டாங்க. 5 கிலோ வெங்காயம் ரூ. 100 அப்டின்னா, 1 கிலோ வந்துட்டு ரூ. 20 ரேட் தான் வருது. இங்க வந்துட்டு சென்னைய பொறுத்தவரைக்கும் பெரிய வெங்காயம் பார்த்தீங்க அப்டின்னா, 1 கிலோ ரூ. 35 ரூ. 30 அப்டி இருக்கு. ஸோ எனக்கு பெரிய வெங்காயமே அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த டைம் அம்மா கொண்டு வந்தது. ஒண்ணு என்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்டின்னா, பச்சரிசி கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்துட்டு இங்க மாவு அரைக்கிறதுக்கு பச்சரிசி வந்துட்டு எப்பவுமே கடையில வந்து வாங்க மாட்டேன். அம்மா தான் கொண்டு வருவாங்க ஊர்லேருந்து. லாஸ்ட் டைம் கொண்டு வரல. இந்த டைம் வந்துட்டு ஒரு 5 கிலோ பச்சரிசி வந்துட்டு ஊர்ல இருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் இவ்வளோதான் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு அம்மா எனக்காக ஊர்ல இருந்து கொண்டு வந்தது. அப்புறம் முக்கியமா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து நெறைய ஸ்நாக்ஸ். அங்க வந்துட்டு முறுக்கு, பிஸ்கெட், நபாட்டி இந்த மாதிரி நெறைய திங்ஸ். என் பசங்களுக்கு வந்துட்டு அங்க வந்து கோதுமை மாவுல ரஸ்க் பண்ணுவாங்க. அந்த ரஸ்க் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க நமக்கு பிரிட்டானியா அந்த மாதிரி ரஸ்க்லாம் விட, அவங்க அங்க ஊர்ல பண்ற அந்த கோதுமை பாக்கெட் ரஸ்க் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரஸ்க் வந்துட்டு நெறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் அது. இது ஃபுல்லாவே கோதுமை மாவுல பண்ணுவாங்க. பண்ணிட்டு அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா இருக்கும். அது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ரஸ்க்கு இது வந்துட்டு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருக்கேன். ஊட்டி வரிக்கி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு இந்த டைம் வந்து நெறைய ஸ்நாக்ஸ். ரஸ்க் பாக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 3, 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பசங்களுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ். இதுவே தனியா ஒரு பேக் நெறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து இந்த டைம் வந்து நெறைய தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவ்ளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஊருக்கு கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே பசங்க வந்துட்டு ஃபோன் பண்ணிருவாங்க. அம்மா ஃபோன் பண்ணி என்ன வேணும்னு கேட்பாங்க. இவங்க லிஸ்ட் எல்லாம் சொல்லிருவாங்க. இவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே அம்மா வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒவ்வொரு டைம் அம்மா எனக்கு ஊருக்கு வரும்போதும் இவ்ளோ திங்ஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க. இதுக்குன்னு தனியாவே லக்கேஜ் குடுத்து தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா இவ்ளோ லக்கேஜ் வந்து அவங்க தனியா எடுத்துட்டு வர முடியாதுல்ல. ஸோ இதுக்கு தனியாவே அவங்க லக்கேஜுக்கு நான் அமௌண்ட் பே பண்ணி தான் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி. அம்மா ஊர்லேருந்து எப்ப வந்தாலும் கண்டிப்பா நாட்டுக்கோழி கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா நமக்கு இங்க வாங்குற கோழி வந்துட்டு நம்ம வீட்ல வளர்க்குற மாதிரியான டேஸ்ட் இருக்காது இல்லையா? ஸோ எப்பவுமே கோழி வளர்த்து எங்களுக்குன்னு கொண்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு இவங்கள தான் நாங்க வந்துட்டு இந்த வாரம் அடிச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த வாரம் நான்வெஜ்ஜுக்குன்னு நான் ஒதுக்கியிருந்த பட்ஜெட்லேருந்து நான் அமௌண்ட் எதுவுமே எடுக்கல. ஸோ இதுலயே நாங்க வந்துட்டு இது பண்ணிட்டோம். இது இல்லாம அம்மா வந்துட்டு எங்களுக்காக மீன் கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்க வந்துட்டு நெறைய ஆறு, குளத்துலலாம் மீன் வந்து பிடிக்க போவாங்க. அந்த மாதிரி குளத்து மீன்,
ஆத்து மீன் வந்துட்டு அங்கே நிறைய கிடைக்கும். ஸோ மீனுமே வந்துட்டு அம்மா எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த டைம் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு அம்மா இந்த டைம், அதாவது மார்ச் மந்த் இங்கே வரும்போது இவ்வளோ திங்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்கு வந்துட்டு நான் காய்கறியை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி வெங்காயம், தேங்காய், பூண்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கே நான் வாங்க தேவையில்லை. ஸோ இந்த மாதம் அம்மா வந்ததுனால எனக்கு ஒரு 2 வாரத்துக்கான காய்கறி செலவு வந்துட்டு மிச்சமாயிடுச்சு. ஸோ இந்த மாதம் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மந்தோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பட்ஜெட் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டாச்சு. அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த மந்தோட எண்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.